டே ரமேஷ், நம்ம சயின்ஸ் மேம் மாதிரி யாருமே பட்டாசு வெடிக்கலடா, அழகா வெடிச்சாங்கல்ல. ஆமாடா, பயங்கரமாக அடிச்சாங்கடா. ரொம்ப புஷ்ஷுன்னு வந்துச்சு சத்தம். அதே போல் ராக்கெட் ரொம்ப பெருசாக போயிடுச்சுடா. ஆமாடா ரமேஷ். இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சுல்ல, செம்மையா இருந்துச்சு தெரியுமா? செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணோம்ல. என்ன புழுகுதுங்க பாரு. மிஸ் வராங்கடா. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். சிட் டவுன். எப்படி இருந்துச்சு நம்ம ஸ்கூல் தீபாவளி செலிப்ரேஷன்? சூப்பரா இருந்துச்சு. என்ஜாய் பண்ணீங்களா? எஸ் மேம். சரி, டெஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? டெஸ்ட் எழுதலாமா? மேம் உங்க சாரி சூப்பரா இருக்கு மேம். கோவிந்தன், டெஸ்ட் எழுதலாமான்னு கேட்டேன். வேண்டாம் மேம். எப்படி டெஸ்ட் வச்சாலும் எழுத போறது இல்ல. தீபாவளி ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சா? எஸ் மேம். பட்டாசெல்லாம் வாங்கிட்டீங்களா? எஸ் மேம். சரி, ஓகே. நம்மளுடைய ஃபாதர், பிரின்சிபல் மேம் சொன்ன அட்வைஸ் எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஸோ சேஃபாக பட்டாசு கொளுத்தணும். தீபாவளி அன்னைக்கு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. கோவிந்தன், ரமேஷ், உன்னுடைய சேட்டையெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சிடணும். சரிங்க மேம். அந்த பட்டாசை பொருத்தி அப்படியே போடுறது, பக்கத்துல இருக்கிறவங்க மேல போய் பட்டாசு கொளுத்தி போடுறது. மேம் சொல்லுமா. கோவிந்தா ராக்கெட்ட கையில விடுவேன்னு சொன்னா மேம். அப்படியா கோவிந்தா? இல்ல மேம், சொல்லவே இல்ல, அவங்க பொய் சொல்றாங்க. கோவிந்தன் குட் பாய்மா, குட் பாய். அப்படி எல்லாம் பண்ண மாட்டான். சொன்னா மேடம், என் கூட சொன்னா. சேட்டையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும் கோவிந்தன். எப்படி இப்ப போறீங்களோ அதே போல கை கால் பத்திரமத்தோட வரீங்க. ஓகே, உங்க பேரண்ட்ஸ்க்கு ஒபே பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே மேம். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்வீட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஹாப்பி தீபாவளி. ஹாப்பி தீபாவளி. Thank you மேம். தேங்க் யூ தங்கம், தேங்க் யூ. ஹாப்பி தீபாவளி. தேங்க் யூ. The next day. மலரே, 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 என்ன பண்ணிட்டு இருக்க உள்ள? அடடடடடடா, உங்களோட பெரிய தலைவலியா போயிடுச்சு எனக்கு. இன்னைக்கு கூட சும்மா விட மாட்டீங்களா? உள்ள என்னதான் பண்ணிட்டு இருக்க? வெளியே வந்து பாரு. வீட்ல இருக்க வேலையெல்லாம் யாருங்க செய்யறது? நீங்களும் போனை வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே போன் பாக்குறேன். இங்க வா, வந்து பசங்களை எழுப்பு, நேரம் ஆகுது பாரு. ஏற்கனவே உங்க பொண்ணு எழுந்து ரெடியாக ஆரம்பிச்சிட்டா. உங்க பையன் தான் கும்பகாரன் நட தூங்கிட்டு இருக்கான் இன்னமும். நான் எழுப்பிட்டு அவன் எந்திரிக்க மாட்டேங்கிறான். இப்ப எழுப்பு. சரி இருங்க, அதையும் செய்யறேன். கோவிந்தா, தம்பி கோவிந்தா, டேய் கோவிந்தா, எழுந்துரு, எழுந்துரு சீக்கிரம். டேய், ஸ்கூலுக்கு போற அன்னைக்கும் உன் கூட என் பாடு, இன்னைக்கும் இப்படியே பண்ணா எப்படிடா தம்பி? எழுந்துரு தம்பி, வா எழுந்துரு. வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வாங்க வாங்க. மலரே, ஆரம்பிச்சிட்டீங்களா? வா வா, இங்க வருது பாரு. யார் வந்திருக்காங்க? நீ நல்லா இருக்கீங்களா? அத்தை வாங்க. நல்லா இருக்கியாம்மா? ஏங்க திருப்பி அவன் போய் படுத்துக்கிட்டாங்க. எழுப்புங்க. எந்திரி, அத்தை எல்லாம் வந்திருக்காங்க பாரு. எந்திரி கோவிந்தா, எந்திரி. அப்பா எந்திரிச்சு. டேய், சேர் இங்க இருக்குதுடா தம்பி. என்னடா தம்பி சேர் கீழே உட்காந்து பண்ணிட்டு இருக்க? எழுந்துருடா கோவிந்தா. இன்னமா கோவிந்தா வேலை செய்யற? எந்திரி வா. ஏங்க அவனுக்கு எண்ணெயை வைங்க இன்னைக்கு. வைங்க, நேரா உட்காருடா. இன்னைக்கு அது போய் தேய்ச்சி குளி தம்பி. எந்திரி, சீக்கிரம் போயிட்டு வா. ஏங்க பிள்ளைங்க 2 பேருக்கு புது ட்ரெஸ்ஸை கொடுத்துருவோம். வாங்க அண்ணி, வாங்க அண்ணி, பிள்ளைங்களுக்கு கொடுத்துருவோம். நல்லாரு கோவிந்தா, நல்லாருமா லட்சுமி. சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வந்துருங்கம்மா. A few moments later. ஏங்க இவன் போனவனை இன்னும் காணோம். என்னதான் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. வந்துருவான் பொறு, கொஞ்ச நேரம் வந்துருவான். பொண்ணு கிளம்பிருச்சுங்க. வந்துருவான், ரெடி ஆயிட்டு வரணும்ல. கோவிந்தா, பட்டாசு வெடிக்கலாமா? சூப்பரா இருக்கடி ராசாத்தி.
சூப்பரா இருக்க நீ தான் சூப்பர் சூப்பர். ஹீரோ மாதிரி இருக்கிறாரு. என் கண்ணே பட்டுடும் என் ராசனுக்கு. நீ தான் நான் தங்கும். பட்டாசு வெடிக்கலாமா கோவிந்தா? பட்டாசு வெடிக்கலாமா வேணாவா? தங்கச்சி கூட வெடிச்சா மட்டும்தான் உனக்கு பட்டாசு, இல்லைன்னா இல்லை. ஏய் உன் கூட போய் பட்டாசா? நீ பிஜிலி வெடி தான் வெடிப்ப. அப்படியெல்லாம் இல்ல அண்ணா, நானும் வெடிப்பேன். வா 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 குடிமா. லட்சுமி போய் அண்ணா கை பிடிச்சு வை, பட்டாசு வை. சரிங்க நம்ம சாப்பிடலாங்க. அம்மா வா சாப்பிடலாம். அம்மா 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 ஆரம்பிச்சிட்டியா? என்ன அம்மா சொல்லு. என்ன கெஞ்சற சொல்லு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பட்டாசு வெடிக்க போறோமா? இப்ப இவ்வளவு நேரம் இங்க வெடிச்சது இது என்னமோ கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போறோமா? இன்னைக்கு வேணா ஒரு நாள் கோவிந்தா, தானம்மா. என்ன டென்ஷன் ஆக்காத. என்னம்மா என்னைக்குமே அனுப்ப மாட்டேங்கிறேன். எப்பவுமே அவனுங்க கூட தான்டா இருக்கிற. இன்னைக்கு ஒரு நாளாவது அந்த புள்ள கூட விளையாடுடா. என்னைக்குமே நீ அனுப்ப மாட்டே. அப்பா சொல்லு கோவிந்தா என்ன வேணும் உனக்கு? ஃப்ரெண்ட்ஸ் கூட பட்டாசு வெடிக்க போறோம்பா. நீ ஒரு அம்மா அனுப்பவே மாட்டேங்குது ஒரு நாளைக்கு. அப்பா 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 ஏங்க சரி விடு, பையன் ஆசைப்படுறான். ஒரு அரை நாள் போயிட்டு வந்துறட்டும். அப்பா சொல்லிட்டாங்க. அவன் கெட்டு போறதே உங்களாலதான். வந்துருவான் வந்துருவான் வந்துருவான். டேய் என்னடா பண்ற? டேய் கோவிந்தா மச்சி என்னடா பண்ற? பத்தியா எவ்வளவு பட்டாசு வாங்கி கொடுத்துருக்காரு. ஏய் வாங்கி கொடுத்துருக்காரு சரிடா. ஏன் இப்படி எல்லாம் எடுத்து வந்து இப்படி பரப்பி வச்சிருக்க? வெடிக்க போறேன்டா. டேய் வெடிக்கலாம்டா, நம்ம கொண்டாட போறேன்டா. கொண்டாடலாம்டா. அதுக்குன்னு பொறுப்பா கொண்டாடணுமா இல்லையா? ஏய் உன் Dress சூப்பரா இருக்குப்பா. ஏய் உன் Dress நல்லா இருக்கு. Dress நல்லா இருக்கு. ஏய் உன் Dress செம்மையா இருக்கு. ஏய் பட்டாசுல வாங்குனியா? நீங்க வாங்கிட்டீங்களா? நான்லாம் பெரிய பட்டாசா வாங்கியிருக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து வெடிக்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸை போய் பார்த்து விஷ் பண்ணிட்டு வந்துடலாமா? ஓகே வாங்க. டேய் ரமேஷ், என் Dress எப்படி இருக்குது? எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க. செமையா இருக்குடா, ரொம்ப ஹீரோ மாதிரி இருக்குடா, பயங்கரமா இருக்கு. ஏய் நீ சும்மாவே சொல்றடா. ஆமாடா, என்னடா நீ சும்மா சொல்ற? ஏய் ரமேஷ், ஹேப்பி தீபாவளி. ஹேப்பி தீபாவளி, ஹேப்பி தீபாவளி, ஹேப்பி தீபாவளி. ஹேப்பி தீபாவளி. என்ன அதுங்க Dress எல்லாம் அப்படி இருக்குது? ஏய் அப்படிலாம் சொல்ல கூடாது. ஏய் கோவிந்தா Dress சூப்பரா இருக்கு. Thank you. பஞ்சு மிட்டாய் கலர்ல இருக்கு. இது Dress ஆமா. சரி விடு விடு விடு. சின்ன பொண்ணு ஜெங்கு சான் இருக்குது. ஏய் கோவிந்தன் கலாய்க்கறேன். சரி காவியா சரி நல்லா தான் இருக்கு Dress. ஏன்டா அப்படி பேசுற? தேவையில்லாத. ஏய் என்ன மட்டும் சொன்னா நான் விடுவேனடா. சின்ன பொண்ணு. சரி வா நம்ம போய் பட்டாசு வெடிக்கலாம். ஆமா சண்டை போடாதீங்க, வாங்க போய் பட்டாசு வெடிக்கலாம். சரிடா போலாமாடா? நீங்க பிஜிலி வெடி வெடிப்பீங்க, உங்க கூடலாம் நாங்க சேர மாட்டோம். கோவிந்தன் நாங்களாம் சரவெடியே வெடிப்போம் தெரியுமா? நாங்க லட்சுமி வெடி தான் வெடிப்போம். நீ போ வேலை பாரு போய் அப்படி ஏய் ஓரமா பாக்கதானே போ. போறேன். நாங்க சரவெடி வெடிக்க போறோமா? பிஜிலி வெடி வெடிக்க போறோமா? விடுங்க விடுங்க டேய் விடுங்க. ரமேஷ் வாடா நம்ம போய் பாரு வெடிக்கலாம். பாரு கோவிந்தன் ரொம்பவே பேசுறான்ப்பா. ஆமா ஏய் இங்க பாரு, என்கிட்ட எவ்வளோ பெரிய சரவடி இருக்கு தெரியுமா? காவியா வேண்டாம் மேம் என்ன சொன்னாங்க? சரம் எல்லாம் வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. பார்த்து வைக்கணும். ஆனா நீ கையில வைக்கிறேன்னு சொல்ற. ஏய் ஆனா இதுதானே சவுண்ட் அதிகமா வரும். ஏய் வேணா காவ்யா, சொல்றது கேளு. இல்ல மேம் இங்கயா இருக்க போறாங்க, நம்மள பார்க்கவா போறாங்க? இல்ல அதனால நான் கையில வச்சு வெடிச்சு காவியா பார்க்கறேன். சொல்றத கேட்க மாட்டேங்கிற. அப்புறம் இஷ்டம் போ. நான் கையில தான்ப்பா வெடிப்பேன், நீங்க போங்க. ஏய் வேண்டா காவ்யா. காவியா வேண்டாம் வேண்டாம். பெரிய ஃப்ராக் போட்டிருக்க, ஏய் காவ்யா. பட்ரும். சொல்றத கேளு. சொன்னோம்ல, கேட்டியா? மேம் சொன்னாங்கல்ல. நீங்க எனக்கு வலிக்குது. புது Dress எல்லாம் கிழிஞ்சிருச்சு. சரி பரவாயில்ல விடு, உனக்கு எதுவும் ஆகலல்ல. சரி விடு, அழுவாத. ஏய் என்னடா பண்ற நீ? டேய் 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 என்னடா பண்ற? டேய் என்னடா பண்ற? டேய் மிஸ் சொல்றத கேட்க மாட்டியாடா? என்னடா அங்க பார்க்கவா போறாங்க? ஏய் அப்படி இல்லடா. அதான்டா கெத்தா இருக்கும். டேய் மிஸ் சொன்னாங்க, பிரின்சிபல் சொன்னாங்க, ஃபாதர் சொன்னாருடா. டேய் லூசு பையா, ஏன்டா? ஃபாதர்லாம் பார்க்க மாட்டாராங்க. டேய் பார்த்தாருன்னா அவ்வளவுதான்டா. டேய் ஏன்டா இப்படி பண்ற? டேய் சொன்னா கேளுடா கோவிந்தன். டேய் வேணாடா. டேய் ஏன்டா? தீபாவளி நீ கொண்டாட விடுறா. கொண்டாடு பார்த்து கொண்டாடுடா. டேய் என்னடா டேய் இப்படி சொல்லிட்டியாடா? டேய் 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 வேணாடா. சொன்னா கேட்டாதானடா? டேய் சொன்னா கேட்டாதானே? சொல்லு சொல்லு
விடு 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அழுவாத அழுவாத அழுவாத. அப்பயே மிஸ் சொன்னாங்களேடா, நான் கேட்கலையேடா. என்ன அடிச்சு சொல்லியிருக்கலாமே வெடிக்காதுன்னு. நீ சொன்னா கேட்டாதானடா. அப்பா செத்தாரு அன்னைக்கு. எங்க அம்மா அப்பவே சொன்னாங்க போவேனான்னு. என்னடா போடாடே. சரி விடுடா விடுடா, பரவாயில்ல வா, அழுவாத அழுவாத வா, பரவாயில்ல வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை வா. இதானா சொன்னா கேட்கணுங்கிறது. நீ என்ன அடிச்சு அடிச்சிட்டேன்ல, பரவாயில்ல வா, ஒன்றும் இல்லை வா, ஒன்றும் இல்லை வா, ஒன்றும் இல்லை வா. அன்பார்ந்த மாணவ மணிகளே, இங்கு நடந்த காட்சிகளை கண்டு ரசித்திருப்பீர்கள் இல்லையா? ஆனால் அவ்வாறு செய்யக்கூடாது இல்லையா? எவ்வாறு தீபாவளியை கொண்டாட வேண்டும், எப்படி பட்டாசுகளை கொளுத்த வேண்டும் என்ற சின்ன வழியறைகள் உங்களின் கண்முன்னே. பட்டாசுகளை கொளுத்தும் போது பெற்றோர்களின் துணையுடன் தான் பட்டாசுகளை கொளுத்த வேண்டும். காலில் கட்டாயம் காலணிகளை அணிந்து கொள்ள வேண்டும். பருத்தி ஆடைகளை மட்டுமே உடுத்த வேண்டும். புரியுதுங்களா? பருத்தி ஆடைகளை மட்டும்தான் உடுத்திக்கொண்டு பட்டாசுகளை கொளுத்த வேண்டும். சரியா? பட்டாசு கொளுத்தும் போது கட்டாயம் ஒரு வாளியில் தண்ணீரையும் மணலையும் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கொளுத்தும் பட்டாசு ஒருவேளை வெடிக்கவில்லை என்றால் அருகில் செல்ல கூடாது. என்ன பண்ண வேண்டும்? வாளியில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து அந்த பட்டாசில் ஊற்றுங்கள். பட்டாசு அதே போன்று மத்தாப்பு கொளுத்தும் போது கம்பிகளை காலில் மிதிபடாமல் சரியா வாளியில் உள்ள தண்ணீரில் போட வேண்டும். புரிகிறதா மாணவ செல்வங்களே? புரிகிறதா? சரி. தீபாவளி என்றால் பட்டாசு கொளுத்துவதா, மத்தாப்பு கொளுத்துவதா, குப்பைகளை கொளுத்துவதா, தொலைக்காட்சியை பார்ப்பதா என்றால் உங்களுக்குள் இருக்கும் நரகாசுரனை கண்டறிந்து அவனை வதம் செய்வதே தீபாவளி. புரிகிறதா? தீபாவளி என்பது ஒரு அறையில் எவ்வளவுதான் இருட்டு இருந்தாலும் ஒரு சின்ன தீபம் ஒரு நொடியில் அவற்றை விரட்டிவிடும். அதுபோல நம் மனதிற்குள் எத்தனை எண்ணங்கள், பொறாமை, வஞ்சம், காழ்ப்புணர்ச்சி, அத்தனை எண்ணங்களையும் அறிவு என்னும் தீபத்தால் விரட்டக்கூடும் என்று காட்டும் நாள் இந்த தீபத் திருநாள். புரிகிறதா மாணவ செல்வங்களே? அதை போலவே தீபத்தை எவ்வளவுதான் நீங்கள் கீழ் நோக்கி பிடித்தாலும் அது மேல் நோக்கியே செல்லும். அதுபோல நாம் எவ்வளவுதான் நம் மனதில் தீய எண்ணங்கள் இருந்தாலும் அறிவு என்னும் தீபம் நம்மை மேல் நோக்கியே இழுத்து செல்லும் என்று காட்டும் நாள் இந்த தீபத் திருநாள். அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, இந்த தீபாவளியை ஆசிரியர்கள் மாணவர்களாக மாறி உங்களுக்கு காட்டிய அறிவுரைகளை ஏற்று பாதுகாப்போடும் கவனத்தோடும் கொண்டாடுங்கள். விழிப்புணர்வோடு கொண்டாடுங்கள். அது உங்களையும் உங்கள் சுற்றத்தாரையும் பாதுகாக்கும். மத்தாப்பு போல உங்கள் உள்ளமெல்லாம் சிரித்து, பட்டாசு போல உங்கள் துன்பமெல்லாம் வெடித்து, ராக்கெட்டு போல உங்கள் வாழ்க்கையும் உச்சத்தை தொட வேண்டும் என்று இறைவனை வணங்கி நல்லதொரு வாய்ப்பு நல்கிய நமது பள்ளியின் அருள் தந்தை ஐயா அவர்களுக்கும், முதல்வர் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ மணிகளுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.